வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் இன்று உங்களோடு நான் பேச அமர்ந்திருக்கக்கூடிய இந்த களத்தில் உண்மையிலே மனதளவில் மிகவும் நொந்து போய்தான் உங்கள் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன். காரணம், தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு துயர சம்பவம், ஒரு 40 குடும்பங்களில் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய இழப்பு. இந்த இழப்பிற்கு எப்படி ஈடு செய்வது என்கின்ற விடயம் யாருக்கும் தெரியாது. ஆனால் தவிக்கப் போவது அந்த குடும்பங்கள் தான். அந்த குடும்பங்கள் படுகின்ற வேதனைகள் இப்பொழுதே மனக்கண் முன்னால் தெரிந்து கொண்டிருக்கின்றன. எனவே தான் மிகவும் வருத்தத்தோடு தான் நான் இன்று காணொலிகளை எல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளை முன்னிலைப்படுத்தி தான் தொடர்ச்சியாக எங்களுடைய வலையொலியில் நான் காணொலிகளை பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். இன்றைய சூழலில் மன்னாரில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்திற்கு கிறிஸ்தவ அமைப்பை சார்ந்த பாதிரிமார்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவும், அதனை எதிர்த்து அமைச்சர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகளும், தமிழ் கட்சிகள் ஒட்டுமொத்தமாக தமிழர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு நிலைப்பாடும் இன்று பரவலாக பேசப்படுகிறது. இந்த காணொலியில் அது சார்ந்த சில தேடல்களை பதிவிடுவதற்குத்தான் நான் உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்றேன். மன்னார் பகுதியில் காற்றாலை நிறுவுவதற்கான ஒரு களம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. 14 காற்றாலைகள் நிறுவுவதற்கான அனுமதியை ரணில் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும், அதற்குடைய பூர்வாங்க வேலைகள் அனைத்தும் முடிந்துவிட்டது என்றும், தற்பொழுது அந்த கோபுரங்கள் நிறுவப்பட வேண்டிய களம் மட்டும்தான் மிச்சமாக இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி. அரசு சார்பில் இதற்கு என்ன பதிலை சொல்கிறார்கள் என்கின்ற கேள்வி எழும்பிக் கொண்டிருந்தன. முதலில் இந்த காற்றாலையை மையப்படுத்தி மக்கள் போராட்டம் எடுக்கிறார்கள் என்ற பொழுது அரசு இந்த விடயத்தில் மக்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய விதத்தில்தான் நாங்கள் செயல்படுவோம் என்று அறிவித்தார்கள். ஆனால் தற்பொழுது கடல் தொழில் அமைச்சர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் ஒட்டுமொத்தமாக வேறொரு கோணத்தில் அது இருக்கிறது. எங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த திட்டத்திற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அது கடைசி நிலையில் நிற்கிறது. இந்த கடைசி நிலையில் நிற்கக்கூடிய திட்டத்திற்கு நாங்கள் அதை செய்துதான் தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இதுபோன்ற நல்ல திட்டங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி அதை எதிர்த்து அதற்கு ஒரு மறுப்பு சொல்லக்கூடிய களங்களை ஒரு சிலர் எடுத்து விடுகிறார்கள். இப்பொழுது கூட மதத்தை மையப்படுத்தி பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள், உன்னை போல் பிறனை நேசி என்று சொல்லக்கூடிய அந்த மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு தவறான வழிநடத்துதலை எடுத்துக்கொண்டு போராட்டங்களை நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்து வைக்கிறார்கள். இது ஒரு தவறான ஒரு வழிமுறையாக இருக்கிறது என்று கடல் தொழில் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையிலே அந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் ஒரு தவறான பாதையை கொண்டு செல்வதற்காக மக்களை போராட்ட களத்தில் இறக்குகிறார்களா? மன்னார் பகுதி என்பது ஒரு தீவு. அந்த தீவு மன்னாருக்கும் இலங்கையும் இணைக்கக்கூடியது ஒரு பாலம். இந்த குறிப்பிட்ட அந்த மன்னார் பகுதியில் 14 மின் காற்றாலைகள் வைக்கக்கூடிய சூழலில் அது மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் என்பதை புரிந்த காரணத்தினால்தான் இந்த கிறிஸ்தவத்தை மையப்படுத்திய பாதிரியார்கள் அதற்கு எதிர் போராட்டத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். எப்பொழுதுமே அரசியலில் மக்கள் பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு வேளையும் இந்த கிறிஸ்தவ அமைப்பை சார்ந்த பாதிரிமார்கள் முன்வந்து நிற்பது வாடிக்கையான ஒன்றுதான். அவர்களை பொறுத்த மட்டில் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருக்கக்கூடியதினால் இந்த போராட்டங்களை அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய களங்களை எடுத்து விடுகிறார்கள். அப்படித்தான் மன்னார் பகுதியிலும் இந்த போராட்டம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அமைச்சர் கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கின்றார். மன்னார் பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து ஒன்றுதான். நாங்கள் மிகப்பெரிய இக்கட்டை இந்த மின் காற்றாலை மூலம் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு களம் அமைகிறது. எனவே தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இதில் எந்த விதமான அரசியலோ எந்த விதமான மதமோ இல்லை. அரசு சார்ந்தவர்கள் அதை புரிந்து கொண்டு எங்களுக்கான தீர்வை அவர்கள் தர வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி செய்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் ஒரு பதிவாக இப்பொழுது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்று மக்கள் குறிப்பிடுகின்றார்கள்.
இந்த சூழலில் இந்த மன்னாரில் நடைபெறுகின்ற போராட்டத்திற்கு ஆதரவாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியான களங்களை எடுத்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக அவர் நாடாளுமன்றத்தில் அவருக்கு பேசுவதற்காக 2 நிமிடங்கள் ஒதுக்கப்படுகின்றது. அந்த 2 நிமிடத்திலும் மன்னார் காற்றாலையை மையப்படுத்திய பிரச்சனையை அவர் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கிறார். ஆனால் நாடாளுமன்றத்தில் அதற்கான ஆதரவு நிலை கிடைத்ததா, அல்லது ஆளும் கட்சி இந்த காற்றாலையை நாங்கள் நிறுத்தி விடுகிறோம் அல்லது அப்புறப்படுத்துகிறோம் என்கின்ற கருத்துக்களை பதிவிட்டார்களா என்றால் இல்லை என்பதுதான் ஒரு வருத்தமான பதிவு. அப்படி என்றால் அரசை பொறுத்த மட்டில் இந்த காற்றாலை நிறுவப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்பதாகத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. கடல் தொழில் அமைச்சர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் கூட ஏறக்குறைய அதனை முன்மொழியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இது சார்ந்த சில கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களில் மிக அழுத்தமாகவும் அதாவது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். நான் தமிழ் கட்சிகளை எதிர்த்து இனிமேல் பேசப் போவதில்லை என்ற ஒரு கருத்தை முதலில் குறிப்பிடுகின்றார். எதற்கென்றால் செத்த பாம்பை போய் ஏன் அடிக்க வேண்டும் என்ற கேள்விதான். அவர்கள் தமிழ் மக்களுக்காக செயல்படுகிறோம் என்ற கருத்தை எடுத்து வைக்கக்கூடியவர்கள். தமிழ் மக்களுக்காக அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்களா என்றால் அது கேள்விக்கணைகளாக இருக்கிறது. அப்படி ஒரு சூழல் அமையவே இல்லை. ஆனாலும் தமிழ் மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று அடையாளப்படுத்தி கொண்டு அவர்கள் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களை நம்பி இந்த தமிழ் மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது வருத்தமாக இருக்கின்றது. தற்பொழுது நீங்கள் எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களித்திருப்பீர்கள்? 3 இருக்கைகளை கொடுத்திருக்கிறீர்கள் வடக்கு கிழக்கு பகுதியில் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய அனுராக் கட்சிக்கு. ஆனால் அந்த அனுராக் கட்சியை சார்ந்த கடல் தொழில் அமைச்சர் என்ன குறிப்பிடுகிறார் என்று பாருங்கள். அந்த காற்றாலை விடயத்தில் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவர் எப்படி எடுத்து வைக்கிறார் என்று பாருங்கள் என்று அவர் பேசிய காணொலியும் இணைத்திருக்கிறார். அதுபோல இன்னொரு விடயத்தையும் அந்த கடற்தொழில் அமைச்சர் எடுத்து வைக்கிறார். அது என்னவென்றால், அதாவது மன்னாரில் நடக்கக்கூடிய பிரச்சனை ஒன்று, இன்னொன்று தியாக தீபம் திலீபன் அவர்களுக்கு நடந்த அந்த நினைவேந்தலை மையப்படுத்திய சில பதிவுகள். அந்த நினைவேந்தலில் கொடுக்கப்பட்ட துண்டு பிரசுரத்தை மையப்படுத்தியும், அதுபோல அரசியல் கட்சிகளுக்கு அங்கு எதிர்ப்பு நிலவி இருக்கக்கூடிய அந்த விவரங்களை மையப்படுத்தியும், இது ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தை கடற்தொழில் அமைச்சர் வைத்திருக்கிறார். அதுபோல இன்னொரு விடயத்தையும் அவர் பதிவு செய்கின்றார். அது என்ன விடயம் என்றால், அங்கு வன்முறை கலாச்சாரத்தை கையில் எடுப்பதற்கான ஒரு திட்டமிடுதல் அங்கு இருக்கிறது. நாங்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு எதை வேண்டுமானாலும் தடுப்பதற்கும் அதை நாங்கள் நிறுத்துவதற்கும் எங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இறந்து போன ஒரு உறவை நினைத்து மக்கள் அதற்கு தங்களுடைய நினைவேந்தலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எனவே அதற்காக நாங்கள் வாசலை திறந்து கொடுத்திருக்கிறோம் என்று கடற்தொழில் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் பல விடயங்களில் தமிழர்களுக்கு எதிரான நகர்வுகளைத்தான் இந்த ஆளும் கட்சி செய்து கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. வைத்தியர் அர்ஜுனா இது சார்ந்த கருத்துக்களைத்தான் இன்று தன்னுடைய காணொலியில் அவர் பதிவிட்டிருக்கின்றார். மக்களை பொறுத்த மட்டில் எந்த ஒரு அரசும் மக்களுக்கான அரசாக இருக்க வேண்டும். ஆனால் மக்கள் வேதனைப்படட்டு நமக்கென்ன, நாம் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தலையாசைத்து கொள்வோம் என்று அரசாட்சியை செய்யக்கூடியவர்கள் நினைத்துவிட்டால் மக்கள் ஒரு காலகட்டத்தில் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றுகின்ற பொழுது ஆளுகின்றவர்கள் ஆட்சி பீடத்தை விட்டு இறங்க வேண்டிய களம் வந்துவிடும் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் என்பார்.